கனெக்ஷன் கொடுத்து அது வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நான் வந்து கனெக்ஷன் கொடுக்குறேன். தென் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் நேம் வந்து update underscore count அப்படின்ட்டு. ஸோ இது கீழே நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எழுத போகிறோம். முதல்ல நம்ம வந்து நம்மளோட queries எழுதலாம். அதாவது நம்ம அதை ஓப்பன் பண்ணி அதை ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக queries equal to நம்ம ஆல்ரெடி எப்போவும் எழுதுகிற மாதிரி தான். அதாவது நான் லைக்ன்ற queriesஸை பற்றி லைக் கமாண்டு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்லியிருந்தேன். லைக் இல்லை செலக்ட் அப்படின்ட்டு. இப்போ வந்து அது செலக்ட் நம்ம எது செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கவுண்ட் அப்படின்ற ஃபீல்டாக. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரம் நம்மளோட ஹிட் கவுண்டர் அப்படின்றதுல ஹிட் அண்டர்ஸ்கோர் கவுண்டர். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம வந்து நம்மளோட ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஹிட் அண்டர்ஸ்கோர் ஹிட் கவுண்டர் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட இந்த ஃபைல் அதாவது ஹிட் கவுண்டர் அப்படின்றதில் இருக்க கவுண்ட் அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெமோ அப்படின்றதில் ஹிட் கவுண்டர் அப்படின்றதில் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் மறுபடியும் போயிடுறேன். ஹிட் கவுண்டர் அப்படின்றது தான் நம்மளோட நேம். ஸோ ஃபுல்லாக நான் எழுதிடுறேன். தென் கீழே வந்து இப்போது அதை ரன் பண்ணுறதுக்கான queries நான் எழுத போகிறேன். அதாவது query underscore run equal to mysql underscore query. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த query வந்து ரன் பண்ணோம். ஸோ அதுக்காக டைரெக்டாக நம்ம வந்து query அப்படின்ட்டு நான் கொடுத்துட்றேன். பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற query எடுத்து நம்மளுக்கு வந்து ரன் பண்ணி அது இந்த query run அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து சேவ் பண்ணோம். ஸோ query run. இப்போ இதை ரன் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரணும் அப்படின்றத நம்ம வந்து காட்டணுன்றதுக்காக இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது ரன் பண்ணிட்டு பின்னால் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இஃப் query run, இந்த query வந்து ரன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஸோ இந்த இடத்துல நான் எழுதுகிறேன். ஸோ கவுண்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து க்ரியேட் பண்ணி நான் அதில் இருக்க வேல்யூஸ் வந்து நான் ரிசல்ட் பண்ணுறேன். அதாவது mysql underscore result. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன வேல்யூ வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக. ஸோ query underscore run அப்படின்ற அதாவது இந்த நம்மளுக்கு கிடைக்கிற இந்த வேல்யூவை இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளோட query வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். ரன் ஆனதோடனே பார்த்தோன்னா அது வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செலக்ட் பண்ணுறது வந்து இங்கே வந்து எடுத்து query run அப்படின்றதுல வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கவுண்ட் அப்படின்றது பார்த்தோன்னா இந்த mysql result அதாவது நம்மளோட இந்த query ரன் பண்ணி இதில் வச்சுட்டு இருக்கிறத நம்ம வந்து எடுத்து காட்டணுன்றதுக்காக. ஸோ இது பார்த்திங்கன்னா எத்தனை ஃபீல்ட்ஸ் அங்கே இருக்குது அப்படின்றது நம்ம 1 அப்படின்றதுனால நம்ம வந்து 0 அப்படின்றது வந்து போட்டுக்கலாம். தென் அதில் இருக்கிற வேல்யூஸ் பார்த்தோன்னா கவுண்ட் அப்படின்றது. ஸோ ஃபீல்ட் நேம் எழுதிடணும் கவுண்ட் அப்படின்ட்டு. ஸோ வேணால் நம்ம இப்போ இதை எக்கோ கூட பண்ணி பார்ப்போம். எக்கோ கவுண்ட். ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ அங்கே நான் வந்து எழுதிட்டேன். ஆனால் நம்ம ரன் பண்ணுறதுக்கு இங்கே நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் எழுதணும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் எழுதணும். ஃபங்க்ஷன் நேம் வந்து update underscore count அப்படின்றது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸு பார்த்தோன்னா இங்கே updater count எழுதிட்டேன். update count.
ஸோ சேவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். தென் போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் இந்த 0 அப்படின்ட்டு வந்திருக்கு. நம்மளோட வேல்யூ என்னவோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. நம்ம வேறு வேல்யூ கூட கொடுத்து பார்ப்போம். சாரி, இந்த சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட்ன்றதை நம்ம வந்து ஹைட் பண்ணிடலாம். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ 0 அங்கே நம்ம அக்கௌண்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. தென் இப்போ வந்து நம்மளோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அதாவது கவுண்ட்ன்றதை வந்து எடிட் பண்ணிவிட்டு